حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இந்த மதரசாவில் முதலாம் ஹலீஃபாவாகிய சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகத்துவம் குறித்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு பகுதியை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சஹாபிகளினுடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால் அது அற்புதமானது, அழகானது, அருமையானது. அவர்களினுடைய இஸ்லாத்திற்கு முன்பாக, அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்பாக இருந்த நிலைக்கும் இதற்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் உண்டு. அவர்கள் எப்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரம் பிடித்தார்களோ அன்று முதல் அவர்களுடைய நிலை மிக உச்சமானது. நபிமார்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிக்க உயர்ந்தவர்களோ அதுபோன்று நபிமார்களினுடைய தோழர்கள், எல்லா நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள் இல்லையா, பெரும்பாலும் அவர்களிலே சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் தான் மிக உயர்ந்த இடத்தை வகிக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய தியாகங்களை நீங்கள் பார்த்தால் மிக ஆச்சரியமானதாக இருக்கும். இவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா, இவங்க தந்தை பேர் அபூ குஹாஃபா. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை மாற்றி வைக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு அவங்க வந்ததுக்கு பின்னால் அபூ குஹாஃபா ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று பிரகடனப்படுத்தப்படாத காலம் அது, அந்த காலம் அது. அப்போ அந்த காலத்தில் இவங்களுக்கும் சித்திக் நாயகம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள வயசு வித்தியாசம் 2.5 வயசு வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தவர்கள், 2.5 வருஷம் மூப்பு. அப்போ இவர்களுடைய ஏறக்குறைய ஒரு 10 வயசு என்று வைத்துக்கொள்ளலாம். அப்படியானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12.5 வயசு. காபாவுக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்களுடைய தந்தை சித்திக் நாயகத்தினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைத்து கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிலைகள், அங்கே நிறைய சிலைகள் இருக்கிறது. அந்த சிலைகளை குறித்து இதுதான் நம்முடைய கடவுள், இவர்தான் நம்மை படைத்தவர், இவர்தான் நமக்கு உணவு தருபவர், இவர் தான் நமக்கு ஆடை தருபவர், நமக்கு ஆரோக்கியம் தருபவர்கள்லாம் இவங்க தான். 360 சிலைகள் அதில் இருக்கு. இதை வணங்கணும், இப்படி செய்யணும் என்று அபூ குஹாஃபா சுஜூது செய்கிறார். தந்தை அபூபக்கர் சித்திக் நாயகம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுஜூது செய்து வணக்கம் முடித்ததற்கு பிறகு, நான் அவசர வேலையாக போகிறேன், நீ வணங்கிவிட்டு அதுக்கு சுஜூது செய்து விட்டு உன்னுடைய தேவைகள் எல்லாம் அந்த சிலைகளிடத்திலே சாமிகளிடத்திலே கேட்டுவிட்டு நீ வீடு வந்து சேரு என்று சொல்லிட்டு போயிட்டார். சித்திக் நாயகம் இருக்கிற சிலைகளிலேயே மிகப்பெரிய சிலை சாமி ஹுபல். அவங்க தான் ரொம்ப டாப்பில் இருக்கிறவர். அங்கே அவங்க பெருசாக கருதுறது ஹுபல் அப்படிங்கிற சிலை. இந்த ஹுபலுக்கு முன்னால் போய் நிற்கிறான். எனக்கு பசிக்குது, சாப்பாடு தான் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சிலைகிட்ட கேட்குறாங்க, எனக்கு பசிக்குது, நீ சாப்பாடு தான் அப்படின்னு கேட்குறாங்க.
அது எங்கே சாப்பாடு தர? சாப்பாடு வரல. எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தான், தண்ணியும் வரல. அவர்கள் அங்கே இருந்த அப்போ இப்போ இருக்கிற மாதிரி மார்பெல்லாம் போட்டிருக்காது, எல்லாம் மணலாகத்தான் இருக்கும். காபாவை சுற்றி மணல்கள், சிலைகள், அங்கங்கே கடைகள், வீடுகள், அங்கே சத்திரம் மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு தனி ஸ்டைல், அது ஒரு காலம். அது இப்போ இருக்கிற மாதிரி விசாலமான அந்த இடம் இருக்கல. அங்கிருந்து ஒரு கல்லை கீழே தரையிலே கிடக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து அந்த ஹுபலின் மீது வீசி, இதுவும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ அழகான வார்த்தை! இந்த கல்லுக்கும் உனக்கு இடையில வித்தியாசம்லாம் இல்லை. நீ கேட்டதை தரவும் முடியாது, எனக்கு ஆரோக்கியத்தை தரவும் முடியாது, நோயை நீக்க முடியாது, பசியை போக்க முடியாது, தாகத்தை நீக்க முடியாது. எனவே இதுவும் நீயும் ஒன்றுதான் என்று அந்த கல்லை அதுக்கு மேலே வீசிட்டு அங்கே போயிட்டாங்க. இந்த செய்தி சிலர் பார்க்குறாங்க, இந்த தகவலை அவங்களுடைய தந்தைகிட்ட போய் கொண்டு போகிறாங்க. அவங்க கடுமையான முறைகளை கண்டித்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் தான் உணவு தருகிறார், அவர் தான் தண்ணீர் தருகிறார், அவர் தான் ஆரோக்கியத்தை தருகிறார், ஆடையை தருகிறார், இருப்பிடத்தை தருகிறார் என்று நீங்கள் சொன்னீங்க. நான் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன், தரலையே. தண்ணீர் வேணும் என்று கேட்டேன், தரலையே. அவருக்கே அது புரிகிறது, அபூ குஹாஃபாவிற்கு அது புரிகிறது, தர முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தங்களுடைய மூதாதையர்கள் அப்படியே வணங்கி வந்தார்கள் என்ற அந்த வழக்கிலேயே இருந்ததின் காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய விளைவு அது. இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலேயே, இஸ்லாம் வராத அந்த காலகட்டத்திலேயே கூட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிலை வணக்கம் புரியவில்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம், இஸ்லாம் வந்துடுச்சு, இஸ்லாம் மார்க்கம் வந்துடுக்கு. ஆனால் அவங்க இஸ்லாமே வராத ஒரு காலகட்டத்திலேயே சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயம்! அல்லாஹ் அவர்களை எப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவருமே நட்பு ரீதியாக வளர்ந்து வர்றாங்க, நம்ம தோழமைகளை இருக்கிறாங்க. ஒரு சமயம் பெரிய வியாபாரியாக மாறி போனாங்க, பெரிய பிஸ்னஸ் மேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்னஸ் மேன் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உதவுவாங்க. அபூபக்கரிடம் உதவி கேட்டால் கிடைக்கும், அவரிடத்திலே பிரச்சனையை கொண்டு போனால் தீர்த்து வைப்பார் என்ற எண்ணம் மக்கா முழுவதும், மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலும் பரவி இருந்தது. அந்த அளவிற்கு சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி பசித்தவர்கள் என்று வரக்கூடிய யாராக இருந்தாலும் உணவளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதியும் வாய்ப்பையும் நிறைய கொடுத்துருந்தான், மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்துருந்தான். அந்த செல்வத்தை எல்லாம் தாராளமாக செலவழிக்கக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு கனவு காணுகிறார்கள். நான் இப்போது அவர்களுடைய 35 வயதுக்கு மேலான செய்திக்கு நான் வர்றேன். அதுக்கு இடையில் நிறைய செய்திகள் இருக்குது. நான் முக்கிய தகவல்களை மாத்திரம் இங்கே தருகிறேன், எனக்கு தரப்பட்ட நேரத்தில் உட்பட்டு இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. கனவு என்று எடுத்துக்கொண்டால் 2 வகையான கனவுகள் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அர்-ருயா மினல்லாஹ் வல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான். இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் அது ருயா அப்படிங்கிறது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் விளக்கம் இருக்குது. அது கனவை பற்றி பேச வேண்டிய செய்தி. அல் ஹுலுமு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்து வரக்கூடிய கனவுகளுக்கு ஹுலுமு என்று பெயர். அது எப்படி இருக்கும் என்பது விளக்கமும் ஹதீதுகளிலும் விரிவுரையாளர்களும் நமக்கு தெளிவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு கனவு காண்றாங்க. இந்த கனவு அவர்களை திகைக்க வைக்கிறது, ஒரு பெரிய திகைப்பை ஏற்படுத்துகிறது. யாருக்கு? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெரிய திகைப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ அவங்க பிஸ்னஸுக்காக ஷாம், சிரியாவுக்கு, டமஸ்கஸ்க்கு போயிருக்கிறாங்க. டமஸ்கஸை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடியது நஸ்ரானிகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களினுடைய மிகப்பெரிய அறிவாளர்கள் இருக்கிறாங்க. ரோமினுடைய கட்டுப்பாட்டில் சிரியா இருக்கிறது. அப்போ அந்த பகுதி முழுவதுமே, சிரியா முழுவதுமே கிறிஸ்தவ மதத்தை பெரும்பாலும் சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அந்த மதத்துக்கு அப்பாற்பட்டு பாரசீகம் சார்ந்த நெருப்பை வணங்கக்கூடியவங்களும் அவங்க இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகளிலே நல்ல சாலிகான பாதிரிகளும் இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டவங்க தானே, நமக்கு பிரச்சனை இல்லை. ஈசா நபியை ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஈசா நபியை ஏற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நாம் ஈசா நபியையும் ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் தீன்.
அங்கே தான் அவர்கள் தவறு விளைக்கிறார்கள். அந்த செய்தியோடு இன்னும் என்ன கிறித்தவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அந்த சிலையை வணங்குறாங்க, அல்லது மேரி என்று சொல்லக்கூடிய அவங்களோட தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்குறாங்க, அல்லது சிலுவையை வணங்குகிறார்கள். இந்த 3 வகை இருக்குது. இந்த 3 வகையுமே பிழையானது. இந்த 3ஐயும் வணங்காத நல்லடியார்களும் இருந்தார்கள். அப்படியும் சில மக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் சிலை வணக்கம் புரிவதில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க இன்ஜீல் வேதத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள். சிலைகளை வணங்க இல்லை, சிலுவையும் வணங்கவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க வஹதானியத்திலே அவர்கள் இருந்தார்கள். இறைவன் ஒருவன், அவனுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையிலே அவங்க உறுதியாக இருந்தாங்க. அப்படி இருந்த பாதிரிகளும் உண்டு. அந்த பாதிரிகளில் பல பாதிரி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழக்கம் இருந்தது. அவர்களோட நல்ல உறவாடுவாங்க, நல்ல நெருக்கம் இருந்தது. ஏன்னா இவங்களும் நல்ல மிகுந்த அறிவாளியாகவும் இருந்தாங்க. அப்போ ஒரு முறை அந்த ஒரு பாதிரியாரை, மிக முக்கியமான பாதிரி, ஒரு சாலிஹானவர் என்று கருதப்படக்கூடிய அந்த பாதிரி இடத்தில் சென்று இவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். யார்கிட்டையும் சொல்லலை அந்த கனவை, தன் மனைவி மக்களிடத்திலும் சொல்லவில்லை, அந்த பாதிரி இடத்திலும் சொல்லுகிறார். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு அற்புதமான சந்திரன் தோற்றமளித்து அப்படியே வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே அது வந்தது. அந்த சந்திரன் என் வீட்டுக்குள்ளே வருது. வந்து அதற்கு பிறகு வெளியிலே சென்று வெடித்து சிதறி மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளேயும் அது நுழைகிறது. இதுதான் நான் கண்ட கனவு. இது என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. இதற்கான விளக்கம் எனக்கு என்னவென்று தெரியவில்லை. நான் அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறேன். கனவுக்கு விளக்கம் சொல்கிற ஆளும் கூட சித்திக் நாயகம் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஆகவே நான் திகைத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் ஒரு சாலிஹானவர் தான், விவரமானவர், படித்தவர், இந்த ஏக இறை கொள்கையிலே அவர் இருக்கிறார். சிலை வணக்கம் புரியவில்லை, ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி இருக்கிறார். இப்போ அதில் மார்க்கம் நமக்கு தடை இல்லையே. அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கம் தான் அது தீன் தான் அது. அப்போ அது அவரிடத்தில் இவர் கேட்ட பொழுது அந்த பாதிரியார் திகைத்தார். நீங்கள் அப்படி கண்டீங்களா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், நான் கண்டேன். சரி, கொஞ்சம் உள்ளே வாங்க. சில பேர் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் இது விளங்க இல்லை, ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்க, பர்சனலாக அழைச்சிட்டு உள்ளே போகிறேன். உங்கள் சட்டையை கழட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறார். உங்கள் சட்டையை கழட்ட முடியுமா அப்படின்னா அவங்க ரொம்ப வெக்கப்பட்டவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நான் எதுக்கு சட்டையை கழட்ட சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் கழட்டி ஆகணும், உங்களுடைய மேலே அங்கேயே நீங்கள் கழட்டி ஆக வேண்டும் என்று சட்டையை கழட்ட சொல்கிறார். அப்போ அவங்களும் என்ன செய்கிறாங்க, வற்புறுத்தலின் அடிப்படையிலே சட்டையை கழட்டி அவங்க பார்க்கும் பொழுது அவர் அப்படியே திகைத்து விட்டார். அது நீங்கள் தான், அவர் சொல்கிறார், அது நீங்கள் தான் அப்படிங்கிறார். என்ன நீங்கள் தான் அப்படின்னா, ஒரு இறை தூதர் வந்துட்டாங்க. ஒரு இறை தூதர், இறுதியாக வரக்கூடிய அந்நபியுல் முன்ததர், எதிர்பார்க்கப்பட்ட இறை தூதர். எல்லா வேதங்களும் யாரை பற்றி சொல்லுகிறதோ அவங்க மக்காவில் வந்துட்டாங்க. ஏன்னா மக்காவினுடைய வீடுகளுக்குள்ள தான் அது என்ன செய்து அந்த சந்திரன் நுழைந்தது. அந்த சந்திரன் என்பது அந்த இறை தூதர் தான். அவர்களுடைய கொள்கை என்பது மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்துவிடும், இஸ்லாம் உள்ள போயிடும். அவர்களினுடைய நெருக்கமான தோழராக நீங்க இருப்பீங்க. இது எங்க இருக்கு தெரியுமா? எங்க வேதத்திலே இருக்குது அப்படிங்கிற. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நெருக்கமான தோழர் எப்படி இருப்பார் என்றால், நெஞ்சிலிருந்து அவருடைய தொப்புள் வரை கோடு போட்ட மாதிரி அவர் முடி வளர்ந்திருக்கும் என்ற அடையாளமும் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பற்றி. அது நீங்கள் தானா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் உங்களுடைய சட்டையை நான் கழட்ட சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, சட்டையை நீங்கள் போட்டுக்கங்க, எனக்கு உடல்லாம் புல்லரிக்குது. இவங்க வந்து உலகத்துக்கே நபி. எங்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, உலகத்தில் வாழும் அத்துணை பேருக்குமான நபி இது. இந்த நபியைத்தான் எல்லா நபிமார்களும் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய நெருக்கமான தோழராக நீங்கள் இருப்பீங்க, வசீராக, அமைச்சராக நீங்கள் இருப்பீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து அந்த நபியிடம் என்னுடைய அன்பளிப்பு என்று நீங்கள் கொடுக்கணும். இரண்டாவதாக, நான் அவர்களை இறை தூதர் என்று, அல்லாவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கடிதம் எழுதுகிறார்.
இதையும் நீங்கள் அங்கே ஒப்படைக்கணும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அந்த பாதிரியார் சொல்கிறார். இவங்க பெரிய திகைப்பில் ஆழ்ந்துட்டாங்க. அப்படி ஒரு நபியாக வருவதாக இருந்தால் அது யாராக இருக்கும் யோசிக்கிறாங்க. இப்போ இறை தூதராக வருவதாக இருந்தால் அது யாராக இருக்கும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இறை தூதராக வருவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்லவே. ஒரு கம்பெனிக்கு எம்டி மாதிரி வர்றதா இல்லையே, அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இல்லையா, அதுவும் உலக மொத்தத்துக்கும் ஆகிரத்துக்கும் நபியாக இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபி. அப்படிப்பட்டவர்கள் இப்போ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. மக்கால அல்லோல கல்லோலப்படுது, பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்கள நபின்னு முதலாவது ஏற்றுக்கொண்டது அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் நபி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு நீண்ட வரலாறு. ஹதீஜா நாயை பற்றி பேசினா தான் அங்கே வர முடியும். ஏன்னா ஒரு லிங்க் பண்ணால் அந்த தலைப்போட்டு நான் வெளியே போக வேண்டியது வந்துடும். அதற்கு அடுத்தபடியாக அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டது யார் என்றால் சையதுனா அலி ரலியல்லாஹு தான் ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது. மூன்றாவதாக சையதுனா ஸைத் இப்னு ஹாரிஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனார், அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது 3 பேர் இப்போ ஏற்றுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் சித்திக் நாயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த தலைவர்கள்லாம் லீடர்லாம் போகிறாங்க. அபூபக்கர், உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். ஊர்லாம் கல்லோலப்பட்டு கிடக்குது, பிரச்சனையாக இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கு. அவங்க தன்னை இறை தூதர்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே லிங்க் ஆகுது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இவங்களை தவிர இந்த ஊரில் நபியாக வருவதற்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை. உச்ச நிலையில் உள்ளவர்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய இளமை எப்படி இருந்தது, அவர்களுடைய வாய்மை எப்படி இருந்தது, அல் அமீன் என்று எல்லாராலும் போற்றப்பட்டவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அவர்கள் நபியாக வருவதற்கு அவங்க தான் தகுதியானவர்கள். இது அந்த பாதிரி சொன்னது சரி என்று நினைத்து கொண்டு, சரி நீங்கள் அவங்கள போய் பேசி இந்த பிரச்சனைலாம் பேசக்கூடாது, நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வணங்கி வந்தார்களோ அதையே என்ன செய்யணும், வணங்கி வரணும், வாழ்ந்து வரணும், அதுதான் நமக்கு வாழ்க்கை வணக்கம் என்று நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லணும். சித்திக் நாயத்தில் சொல்கிறாங்க. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்பட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய நண்பர்கள் தானே, ஃப்ரெண்டு தானே, 2.5 வயசுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப்பாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. வந்தாங்க. அப்போ பக்கர் எப்போ வந்தீங்க? இப்போ இன்றைக்கி தான் காலையில் வந்தேன். வந்ததும் இப்படியெல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நீங்கள் நபி என்று உங்களை பிரகடனப்படுத்துகிறீர்களாமே, இறை தூதர் என்று மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து என்னிடம் என்ன செஞ்சாங்க, முறையிட்டாங்க. நீங்கள் இறைவனுடைய தூதர் என்று முறையிட்டு, ஆம் நான் இறைவனுடைய தூதர், எனக்கு வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வசனங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், சிலைகளை வணங்கக்கூடாது என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நீங்கள் நபி என்பதற்கான ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு சித்திக் நாயகம் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் நீங்களா ஆதாரத்தை என்கிட்ட கேட்குறீங்க? அபூபக்கர் என்னிடத்தில் ஆதாரமாக கேட்குறீங்க? சில மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கனவு நீங்கள் கண்டீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு சந்திரனை கண்டீர்களா? அது உங்கள் இல்லம் வந்ததா? உங்கள் இல்லம் வந்ததற்கு பிறகு அது வெடித்து சிதறி மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்குள்ளும் அது சென்றதா? அதை யாரிடமும் சொல்லாமல் சிரியாவில் இந்த பாதிரியிடம் நீங்கள் சொன்னீர்களா? அந்த பாதிரி என்னை நபி என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் எனக்கு அமைச்சராக, எனக்கு துணையாக, பக்க பலமாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதையும் அவர் சொன்னாரா? சொன்னதோடு மாத்திரமல்லாமல் எனக்கு அன்பளிப்பையும் தந்தாரே, அதை அமானிதம் இல்லையா? அதையல்லவா நீங்கள் முதலாவது ஒப்படைத்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கையை வைத்துட்டாங்க சித்திங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். வெளியில் பெரிய கூட்டம் எதிர்பார்த்துட்டு நிற்கிது. அபூபக்கர் சித்திக் நாயகம் போய் அங்கே பேசி எல்லாத்தையும் குலைச்சிட்டு வந்துடுவாங்க, கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு வந்தாங்க. அவங்க கிளியராகி வந்துட்டாங்க வெளியில். அவங்க சொன்னாங்க, அன்னஹு ரசூலுல்லாஹ், அவங்களை இறை தூதர் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொன்னதும் எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய லீடர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெரிய. அதற்கு பிறகு இனியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்று கூட பார்க்கவில்லை. அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையை தொடுத்தார்கள். சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை காபாவுக்கு அருகிலே இருந்து அவங்க தொழுதுட்டு சில வசனங்களை ஓதுறாங்க. அப்படி ஓதிய போது ரொம்ப பவர்ஃபுல்லால் அவர்களிடத்திலே அமானிதம், இன்னைக்கெல்லாம் பேங்க் இருக்குது, லாக்கர் இருக்குது,
நம்ம பெரிய பெரிய பணங்கள் இருந்தால் பொக்கிஷமான அந்த வைரம் வைடூரியம் இந்த மாதிரி பொருள் இருந்தால் கோல்டு இருந்தால் அதெல்லாம் அந்த லாக்கரில் கொண்டு வைப்போம். அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த காலம் அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையான ஆள்கிட்ட அதை கொடுத்து வைப்பாங்க. மக்காவில் நம்பிக்கையான நம்பர் 1 அவங்க தான். பெரிய வசதியாகவும் இருக்கணும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லை. ஆனால் அவங்க வசதியாக இருக்க இல்லை, ஒரு செல்வந்தர் போய் கொடுப்பாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்து அந்தந்த மக்களுக்கு உண்டான காலகட்டத்தில் அந்த பொருள்களை எல்லாம் ஒப்படைக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் கூட மக்காவினுடைய குறைஷிகள் கடும் தாக்குதலை நடத்தினார்கள், கடுமையான தாக்குதல் நடத்தினார்கள். ஒருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த செருப்பு கட்டையில் போட்டிருப்பாங்க, மரத்தால் செருப்பு போட்டிருப்பாங்க, அதை கொண்டு முகத்தில் வச்சு தேய்ச்சார், காலால் வச்சு தேய்க்கிறார். அவங்களுடைய முகம் எப்படி இருந்தது என்றால் மூக்கு முகம் எல்லாம் ஒன்று போல இருந்தது, ஒரே ஷேப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பள்ளமாக இருக்குது, உயரமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அந்த அளவிற்கு முகமெல்லாம் புடைத்து போய்விட்டது. அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கருதும் அளவிற்கு சூழல் உருவான போது அவங்க பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தார் விடமாட்டாங்க. அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட இல்லைன்னாலும் அவங்க தன்னுடைய குடும்பம் என்று வரும்போது ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. இது அரபு பழக்கம். அதனால் குடும்பத்தார்கள் கேள்விப்பட்டு அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு போனால் சுபஹானல்லாஹ் இறந்துட்டாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்களோட மனைவி, தாயார், அவங்களுடைய அத்தா எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆனால் லேசாக மூச்சு அடித்து கொண்டிருக்கிறது, உயிர் லேசாக இருக்குது, இவர் பிழைக்க மாட்டார் என்று கருதப்படக்கூடிய அளவில் எல்லா வைத்தியங்களும் செய்யப்பட்டு கடைசியில் அவர்களுடைய மூச்சை தெளிகிறது. மூர்ச்சை தெளிஞ்ச உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஏதோ தண்ணீரோ பானங்களை கூட கொடுக்குறாங்க. லா ஷரப், மெதுவாக பேசுகிறாங்க, பேச முடியாமல் பேசுகிறாங்க. லா ஷரப் ஒலா ஆக்குல், நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். ஹத்தா அரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை பார்க்கும் வரை நான் சாப்பிட மாட்டேன்ட்டான். இதெல்லாம் முடியுமா நமக்கு? என்ன அன்பினுடைய உச்சக்கட்டம் நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது! இவ்வளவு பெரிய ஒரு உயிர் பிழைப்பார்களா இல்லையா என்று கருதப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் கடந்திருக்கிறது, மூர்ச்சையாகவே ஒரு நாள் கடந்திருக்கிறது, 24 மணி நேரத்தையும் தாண்டி இருக்கிறது. உணவு கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பொழுது உணவை நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீரை குடிக்க மாட்டேன். ஹத்தா ஆரா வஜ்ஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய முகத்து. அவ ஆப்பா அத்தாவுக்கு கோவம் வந்தது, அபு குஹாஃபாக்கு. என்ன பாரு, நீ இப்போ கிடக்கிறதே அவர்னால் வந்த வினைதான். அவர் அப்படிலாம் பேசுகிறார். இந்த மாதிரி நீ இப்போ அடிபட்டு கிடக்கிறது யாரால் வந்தது? திரும்பவும் அவங்கள போய் நான் பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ உனக்கு புத்தி இருக்கா உனக்கு என்று அந்த தந்தை கடுமையாக சாடி விட்டு நீ என்ன கேடு கெட்டு போ அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார். ஆனாலும் கடைசியாக அவர் சாதித்தார்கள். அவர்கள் அது ஒரு நீண்ட வரலாறு. அதற்கு தகுந்தவாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடு நடந்தது. அந்த இரவு எல்லாரும் மக்கா அப்படியே தூங்கியதற்கு பிறகு, எல்லா வீடுகளும் தூங்கியதுக்கு பிறகு சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்போ சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லி ரசூலுல்லாவை இங்கே அழைச்சிட்டு வருவோம். ஏன்னா நடக்க முடியல, உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்குது, எல்லா இடங்களும் இரத்தக்கட்டாக இருக்கிறது, மூஞ்செல்லாம் அப்படி இருக்குது, நீங்கள் போக முடியாது. அவங்க சொன்னாங்க, அவங்க எவ்வளோ பெரியவங்க, அவங்கள பார்க்க நான் தான் போகணும், நான் தான் போகணும், என்னை தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று 2 பக்கமாக எல்லாரும் ஊர் அடங்கியதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சித்திக் நாயகத்தை பார்த்து அப்படியே அழுதுட்டான், அப்படி கட்டி அணைச்சிட்டான். அபாபக்கர் அபாபக்கர். ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபில் வைத்து மஸ்ஜிது நபவியில் பல வாயில்கள் உருவாகிவிட்டது. இந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் எல்லா வாசலையும் அடைங்க. ஏன் நிறைய வாசல்கள். இல்லா கூஹா அபாபக்கர், அபூபக்கர் வரக்கூடிய வாசலை தவிர எல்லா வாசலையும் அடைச்சிருங்கன்றாங்க. அந்த வாசலை நீங்கள் அடைக்காதீங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நீங்கள் பாருங்கள். ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வேகம் எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உள்ளங்களில் இஸ்லாம் வந்து நுழைகிறது. அப்படி நுழையும் போது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் நாயகத்தை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அங்கே வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது பக்கத்து வீட்டிலேருந்து கதறல், அலறல் சப்தம் கேட்குது, கடுமையான அலறல் சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியது. யார் இப்படி அலறது, யார் இப்படி கதறா, என்ன நடக்குது? சித்திக் நாயகத்தில் கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், பக்கத்து வீடு உமையா, பெரிய செல்வந்தன், பெரிய கோடீஸ்வரன் உமையா, உமையாவினுடைய அடிமை பிலால். அந்த பிலால் உங்களை ஏற்றுக்கிட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்.
அது மறைமுகமாக தான் வச்சிருந்தார். ஒரு தடவை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதன் காரணத்தினால் சாட்டையால் அடிக்கிறான், இரும்பு சங்கிலியால் அடிக்கிறான், இரும்பு கம்பிகளில் சூடு ஏற்றி அதை சூடு போடுகிறான். அந்த வேதனை தாங்காமல் பிலால் கதறுகிறார். அவன் அடிமை, பிலால் உமையாவினுடைய அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிலாலை எப்படியாவது விடுதலை செஞ்சுருங்க, பிலாலை விடுதலை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சித்திக் நாயன் நேராக உமையாட்ட வர்றான். இவங்களும் பெரிய ஒரு முக்கியஸ்தர், உமையாவும் முக்கியஸ்தர், 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன அபூபக்கர், என்ன விஷயமா வந்தீங்க? இந்த பிலால், அந்த பிலாலை என்னை விடுதலை செஞ்சிரு, நான் வாங்கிடுறேன், பிலாலை நான் வாங்கிக்கிறேன், பிலால் எனக்கு தந்துரு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்ய சொல்லிட்டாங்க. பிலாலை நான் வாங்கிக் கொள்கிறேன், என்னிடம் விட்டு விடு. அப்படியா, நான் தர்றேன். அதுக்கு விலை என்ன தெரியுமா? இப்போ உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விலை நம்ம சாதாரணமாக உதாரணத்துக்கு சொன்னோம், ஒரு 2 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த பிலாலுடைய அந்த தோற்றம், சில பேர் நல்ல ஆஜானுபாகம் இருப்பாங்க, நிறைய வேலை பார்ப்பாங்க, அவங்க அந்த அடிமைகளுக்கு விலை கூட இருக்கும், 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும். இதை விட கம்மியாக இருந்தால் 1 லட்சம் இருக்கும், 1.5 லட்சம் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் இவருடைய விலை 2 லட்சம் ரூபான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 லட்சம் ரூபா. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிற விலைக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நான் பிலால் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், வித்துடுறேன் அப்படிங்கிற. சொல்லுவோம் ஐயா, உங்களிடத்தில் ஒரு அடிமை இருக்கிறான், அவன் இஸ்லாத்துக்கு வந்தவன் இல்லை, அவன் ஆஜானுபாகம் இருக்கான், அவன் 5 லட்ச ரூபா போடுவான், அந்த அடிமை எனக்கு தரணும், இந்த அடிமையை நான் தர்றேன், அதோடு மாத்திரமல்லாமல் இவ்வளவு தங்க நாணயங்களையும் நீ தரணும். இது ரொம்ப ஓவர் இல்லையா? ஒரு 2 லட்ச ரூபா பொருளை 10 லட்ச ரூபாய் கேட்டால் எப்படி இருக்கும்? 10 லட்ச ரூபா கேட்குறான் அவன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த யோசனையும் இல்லை, உடனே சொன்னாங்க கபில் துண்டான். அங்கே போய் அந்த அடிமையை கொண்டு கொடுத்தாங்க, இந்த பணத்தையும் கொண்டு கொடுத்தாங்க, பிலாலை ஒப்படைனாங்க. பிலால் உள்ளே இருக்கிறார், தூக்கிட்டு போங்கிறான். உள்ளே வந்து பார்த்தால் பிலால் ரலியல்லாஹு தஆலா நடக்க முடியல, இரத்த சகதியில் கிடக்கிறான், உடம்பு முழுவதும் காயங்கள், ரத்தம் ஓடி கிடக்குது. ஹபஷி அரபுகளை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே உயர்ந்தவர்கள் நாங்கள் என்று கருதியக்கூடியவர்கள். இன்றைக்கி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்கள் கடவுளோட தலையிலேருந்து படைக்கப்பட்டவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் புரியும்னு நினைக்கிறேன், நான் அதுக்குள்ளே போகலை. அப்போ இவர்கள், இந்த குறைஷிகள் வந்து தங்களை உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் என்று கருதக்கூடியவர்கள். இந்த அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களை கேவலமாக கருதுவாங்க, கையால் தொடமாட்டாங்க, அவங்க சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு தட்டு, கிளாஸ், அந்த டம்ளர் எல்லாம் தனியாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். தீண்டாமை என்பது கொடிகட்டி பறந்தது. இன்னும் சொல்ல போனால் பிற அரபு மக்களையே கூட இவங்க பெருசாக கருத மாட்டாங்க. பிற அரபு மக்களையே கருதாதவர்கள் பிற மொழி பேசக்கூடியவர்களை தங்களுக்கு சமமாக கருதுவாங்களா? அதுவும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், அதுவும் கருப்பராக இருக்கக்கூடியவர்கள் கேவலத்திலும் கேவலமாக இருப்பாங்க. அவ்வளவு வேலை வாங்குவாங்க, அவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க. அப்படி கஷ்டப்படுத்துவதும் அவர்களை அடிப்பதும் பெரிய வீரம் என்றும் கருதியார். அப்படி கருதுனாங்க. அவங்களை அடிக்கிறது, துன்புறுத்துறதெல்லாம் பெரிய வீரம், அது வலிமை. பார்த்தியா, இன்னைக்கு பிலாலுக்கு 50 அடி நான் கொடுத்தேன், பெருமையாக பேசுவாங்க. நான் இன்னைக்கு ஹப்பாப் இப்னு அரத் அவருக்கு 100 அடி நான் கொடுத்தேன், இப்படியெல்லாம் பேசுவார்கள். இதெல்லாம் தங்களுடைய பெருமையாக கருதினார்கள். இதையெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காயப்பட்டு கிடக்கல, சிதைந்து கிடக்கிறார்கள். மூச்சு மாத்திரம் அடித்துக் கொண்டிருக்கிறது, அஹத் 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 என்று. உடம்பினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கசிந்து போய் கிடக்கிறது. சதையெல்லாம் அப்படி சிதைஞ்சு போயிருக்குது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படி தூக்கி தோளில் போட்டாங்க. தோளில் போட்டுட்டு வெளியில் வந்தோடனே உமையா திகைச்சு போயிட்டான். அபூபக்கர், உமக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியமானு கேட்குறான். யாரை தூக்கிட்டு வர்றேன்? நீ யார்? ஒரு குறைஷி, ஒரு ஹபஷி, ஒரு அடிமை, கருப்பன், இவனை தோளில் தூக்கிட்டு வர்றியா நீ? உனக்கு வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை என்று உமையா கேட்குறான். அவர்கள் சொன்னார்கள், என் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை இது வல்ல. ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் நீ புரிய வேண்டியது வரும், இல்லைன்னு செத்து போயிடுவேன். இதை உனக்கு முடிஞ்சு போச்சு, இது என்னுடைய பொருள், நான் தூக்கிட்டு போகிறேன். அங்கே தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் மருந்துட்டு சுகப்படுத்தி. பிலாலுக்கு பெரிய ஆச்சரியம், என்ன அபூபக்கர் தொடுவாங்களா, என்ன தொடுறீங்க,
என்னப்பா நீ யாருப்பா, நீ மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, தொட்டா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்னா அப்படி ஒரு மனோநிலையை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு நிலையை அன்றைய அரபுகள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒன்றை தொட்டா என்னப்பா, ஒரே தட்டில் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப புதுனம், ஆச்சரியமாக போனது. ஓரளவு எழுந்து நடக்க கொள்ள அந்த மாதிரி நிலைமைக்கு வந்த பிறகு பிலால் கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியுமா? ஒரு தடவையாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு முன்னால் என்னுடைய கலிமாவை நான் சொல்லணும். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் நீங்கள் நான் சொல்லணும். அப்படி பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக பார்க்க முடியும், நாளைக்கு வருவாங்க. வீட்டுக்கே வருவாங்களா? ஆமாம், வீட்டுக்கே வருவாங்க. அவங்க தான் உன்னை விடுதலை செய்ய சொன்னது. மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்போ ஒரு பெரிய பிரதமர் வர்றான்னு வைங்க, நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பார்க்குறதுக்கு பிரதமர் வந்தால் நம்ம கைகாலம் அடங்குமா இல்லையா? ஒரு பெரிய அமைச்சர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு. நம்ம பிரதமரை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ வர்றான்னா நம்முடைய உடல்லாம் புல்லரிச்சு போயிடுமா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வர்றவுடனே அப்படி கைகாலாம் நடுங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க. வந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு பார்த்ததும் நேராக வந்து கட்டி பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க நம்ம வானத்தில் பறக்கிறோமா, என்ன நடக்குதுன்னே புரியல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஒரு குறைஷி வம்சத்தினுடைய உச்சத்தில் சிகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேவலம் ஒரு அடிமையை, கற்பனை கட்டி பிடிப்பதா, அணைப்பதா என்று அவங்களால அப்படி கூசுது. அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. என்ன பிலால் யோசிக்கிறீங்க? நீங்கள் எங்கிருந்து தாயினுடைய வயிற்றில் வந்த மாதிரி தான் நானும் தாயினுடைய வயிற்றிலேருந்து வந்திருக்கிறேன், நானும் நீங்களும் மனிதர்கள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பதில் தான் இந்த இடத்துல பாருங்கள். ஒரு கட்டத்தில் உமையா கேட்குறான், எவ்வளவு பெரிய விலை கொடுத்துட்டீங்க இந்த பிலாலுக்கு, எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்கிறீங்க அபூபக்கர். ஒரு சாதாரண அடிமை, கொஞ்சம் காசுக்கு போகக்கூடிய அடிமையை கூடுதல் காசுக்கு போகக்கூடிய அடிமையும் தந்து தங்கத்தையும் தந்து நீங்கள் வாங்கி போயிருக்கிறீங்களே, நீங்கள் என்ன இது அப்படின்னு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் தான் ரொம்ப வரலாற்றில் ஆச்சரியமானது. உமையா, ரசூலுல்லாஹ் பிலாலை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிட்டாங்க, அதுக்கு நான் என்ன விலையும் கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் இப்படி நீ கேட்டிருந்தால் அதையும் நான் தந்திருப்பேன். எப்படி உமையா கேட்குறான், அவரை விடுதலை செஞ்சிடுறேன், அபூபக்கர் நீ என்ன அடிமையாக வந்துருன்னு கேட்டால் அவன் அடிமையாக வந்திருப்பேன்டா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, என்ன ஆச்சரியமானது, எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அதனால்தான் ஒரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியிலே அவர்கள் தொழுகைக்கு வர முடியாத நிலையில் வீட்டிலே இருக்கும் பொழுது நீங்கள் அபூபக்கரை தொழுமாறு ஏவுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூபக்கரை தொழ மாதிரி எனக்கு முடியல. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு சஹாபியும் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, எனக்கு வர முடியல, நீங்கள் வந்து எல்லாம் மஸ்ஜிதில் மக்கள்லாம் காத்திருக்கிறாங்க, எல்லாரும் காத்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு வந்துருவாங்கன்னு காத்திருக்கும் போது வர முடியல, கடுமையான தலைவலி, அவர்கள் துண்டை இறுக்க கட்டிட்டு படுத்திருக்கிறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் போய் சொல்லுங்க, முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், மக்களுக்கு அவங்கள தொலை வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு கையும் அப்படி தலையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. என்னுடைய தாய் என்னை பெறாமல் இருந்திருக்க வேண்டுமே, இப்படி ஒரு நிலையை எவ்வளோ வேதனை தாங்க முடியல அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலமெல்லாம் அவங்களுக்கு பின்னால் என்று தொழுதுட்டு அப்படி ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இழக்கிறோம் என்பதும் அவங்களால் தாங்க முடியல. அப்படியே வர்றாங்க, ஒரு ஹியாலத்து போய் இருக்கிறாங்க. வந்த கூட ஒருவர் சஹாபி வந்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக சொல்லிக்கிறாங்க, அந்த இடத்துல அபூபக்கர் இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தொலை வைங்க. இவங்க எங்கேருந்து வர்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நீங்கள் தொலை வைங்கன்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொலை சொல்லுறாங்க. அப்படி தொலை சொல்லும்போது அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சப்தம் நல்ல உயர்வாக இருக்கும், நல்ல சப்தமாக கம்பீரமாக இருக்கும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறாங்க. இந்த சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய, வீடும் பள்ளி ஒன்றா தானே இருக்குது, ஆயிஷா நாய் வீட்டில் தானே இருக்கிறாங்க. இந்த சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதில் விழுது. லா லா அப்படிங்க சத்தம் விடுறாங்க. இல்லை இல்லை, அபல்லாஹு வல் மூமினூன், இது அல்லாஹ் விரும்பவில்லை, மூமின்கள் இதை விரும்ப மாட்டார்கள். நான் யாரை தொலை வைக்க சொன்னேன், யார் தொழு வைக்கிறது? அந்த தொழுகையை முறிக்கப்பட்டு திரும்பி சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு வந்து தொலை வைக்கப்பட்டது. தொழுகை முறிக்க சொன்னாங்க.
அப்போது சித்திக் நாயகத்தினுடைய அந்த மக்காம் எவ்வளோ உயர்வானது அப்படிங்கிறத பாருங்கள். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அபூதர்தா சற்று முன்னால் ஜிப்ரைல் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சிறப்பு வானில் எப்படி பார்க்கப்படுகிறது? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மகத்துவம், மாண்பு வானத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? மலக்குமார்களிடத்தில் வானில் இருக்கக்கூடிய அந்த மலவுல் ஆலா எப்படி பார்க்கப்படுகிறது என்று நான் கேட்டேன். உமர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உமரினுடைய சிறப்பை நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். உமருடைய சிறப்பை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு காலம் பேசினாலும் அது தீராது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வயது அளவிற்கு நாங்கள் பேசினாலும் உங்களுடைய சிறப்பை பேசி முடிக்க முடியாது. யாருடைய சிறப்பு? உமர் ரலியல்லாஹு தஆலா. சொல்லிட்டு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அத்தகைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியாக 950 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. 950 வருஷம் கண்டினியூவாக பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கு? 950 வருஷம், மணி நேரம் இல்லை, வருஷம் ஒரு ஆளை பற்றி பேசினாலும் அவர்களுடைய சிறப்பை பேசி முடிக்க முடியாது என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு அவங்கள்ட்ட இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாழ்ந்த காலம் கொஞ்சமாக இருந்தாலும் தகவல்கள் நிறைய இருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கிறாங்க மலக்குமார்கள், ஜிப்ரீல் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்தது தான் ஒன்று சொல்கிறது ஆச்சரியமானது. இத்தகைய சிறப்பு மிக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மொத்த நன்மைகளும் மொத்த செயல்பாடுகளும் அபூபக்கரினுடைய ரலியல்லாஹு தஆலா ஒரு செயலுக்கும் ஒரு நன்மைக்குத்தான் ஈடானது அப்படிங்கிறாங்க. சித்திக் நாயகத்தினுடைய ஒரு நன்மை, ஒரு நல்ல காரியம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய எல்லா நன்மையான காரியங்களுக்கும் ஈக்குவல்னு சொன்னால் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு மகத்துவம் என்னங்கிறத நம்ம புரிய முடிகிறது. தபூக் யுத்தம், அந்த தபூக் யுத்தத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக நிதி கேட்குறாங்க, நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரும் நிதி கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் அவர்களிடத்தில் நிறைய பொருள்கள் இருந்தது, நிதி இருந்தது. சித்திக் நாயகத்தில் அவ்வளோ இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மை விட சித்திக் ரலியல்லாஹு தஆலா முந்திடுறாங்க. எல்லாத்துலேயும் அவங்க தான் நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் இந்த முறை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் முந்தணும் அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் எடுத்து பாதி பாதியாக வைத்து ஒரு பாதியை கொண்டு வர்றாங்க. அந்த ஒரு பாதியை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொடுக்குறாங்க. நிறைய இருக்குது, நியாயமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க? ஒரு தலைவருடைய தன்மையை பாருங்கள். இன்றைய கால தலைவர்கள் இன்னும் இருந்தால் தாண்டு கேட்பான், பார்க்குறோமா இல்லையா? நம்ம எத்தனை பொலிட்டிக்கல், நாங்கள் அவ்வளோ செலவழித்தோம் இவ்வளோ செலவழித்தோம் எங்களை கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடுறோம். எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்களுடைய காலத்தை இத்தனை வருஷத்தை நாங்கள் செலவழிச்சிட்டோம், இத்தனை பணத்தை நாங்கள் செலவழிச்சிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்குறார்கள்? நீங்கள் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கருணை நபி அவர்கள். இவங்க சொன்னாங்க, மிஸ்லஹு, இதே போல் இன்னொரு மடங்கு நான் வீட்டில் வச்சுருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ்னு துஆ செஞ்சாங்க. பெரிய சந்தோஷம். அபூபக்கர் சித்திக் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால இவ்வளோ கொண்டு வர முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் தானே, ரொம்ப நட்பாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டு நிலை என்னங்கிறது இவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு சின்ன ஒரு பொட்டலத்தை தூக்கிட்டு வராங்க. இவங்க மூடையாக கொண்டு வந்து கொட்டுனதுக்கு இவ்வளோகான பொருளை கொண்டு வந்து ஒரு துணியில் கட்டிக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாள் தான் அபூபக்கரை நாம் வெற்றி கொள்ள முடிகிறது ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் கேட்குறாங்க, வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க? நான் என்னுடைய விஷயங்களை எல்லாம் 3 பங்காக்கி 1 பங்கை கொண்டு வந்துட்டேன், 2 பங்கை நான் வீட்டில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறான். உமர் ரலியல்லாஹு பெரிய சந்தோஷம். நாம் 50 கொண்டு வந்தோம், நம்ம 50-50. ஆனால் இவங்க 33 தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சமாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம அபூபக்கர் சித்திக்கை ஜெயிக்க முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, அந்த 2 பங்கு என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் 1 பங்கு, ரசூல் 1 பங்கு, மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. என் வீட்டில் அல்லாஹையும் ரசூலையும் வைத்து விட்டு நான் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் நாயகமே என்று சொன்னதும் நேராக எழுந்து உமர் ரலியல்லாஹு தஆலா சித்திக் அந்த கையை பிடிச்சி, லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒருபோதும் நான் உங்களை முந்தவே முடியாது, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹிஜ்ரத்தினுடைய நேரம்
மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, அதுக்கு முன்னால் ஹபஷாக்கு அபிசீனியாவுக்கு போனாங்க, அதுக்கு பிறகு மதீனாவுக்கு சஹாபிகள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹிஜ்ரத்து போகணும் என்ற ஆசை சித்திக் நாயகம் எல்லா சஹாபிகளுக்கும் இருந்தது. அவங்க படிப்படியாக அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சித்திக் நாயகமுக்கும் ஆசை, தன்னை ரசூல்னு அனுப்பலையே அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் கேட்குறாங்க. கேட்கும்போது சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, எல்லாம் பெரும்பாலான சஹாபிகள் மதீனா ஷரீஃப் போயிட்டாங்க, ஹிஜ்ரத்து போயிட்டாங்க. ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, பெரிய இபாதத். லவ்லல் ஹிஜ்ரத்துல குந்து மினல் அன்சார் சொல்லுதான் சொல்கிறாங்க. ஹிஜ்ரத்து என்ற ஒரு இபாதத் இல்லை என்று இருக்குமையானால் நான் மக்காவில் பிறந்திருக்க மாட்டேன், மதீனாவில் பிறந்திருப்பேன், லகுந்து மினல் அன்சாரியாக இருந்திருப்பேங்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, ஹிஜ்ரத்துங்கிறது அளவிட முடியாத நன்மைக்குரியது. வீட்டை திறந்து, குடும்பத்தை திறந்து, பொருளை திறந்து, சொத்து சுகம், தான் வாழ்ந்தவர் மண்ணை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது லேசா? அவ்வளோத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அல்லாஹ் ரசூலுக்காக. அப்போ இவங்க கேட்டாங்க, நான் எப்போ போகிறது அப்படிங்கும்போது, பாபக்கர், அல்லாஹினுடைய உத்தரவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நானும் ஹிஜ்ரத்து போவேன். அப்படி போகும் பொழுது அல்லாஹ் உங்களையும் என்னோடு சேர்த்து அனுப்புவான் என்று நான் கருதுகிறேன், ஆதரவு வைக்கிறேன்னு. அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஹிஜ்ரத்தே ரசூலுல்லாஹ்வுடையா அப்படின்னு பெரிய சந்தோஷம். ஒரு நாள் இரவு மக்காவிலே ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க, மதீனாக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அவர்கள் வலிமையாகிவிட்டால், பொருளாதாரத்தில் வலிமையில் ஆட்பலத்தில் வலிமையாயிட்டால் நம்மளை தாக்குவாங்க, மக்காவை கைப்பற்றுவாங்க. இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுருமா இல்லையா? அதுக்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை முடிச்சிடணும். ராணி தேனி இவங்களை முடிச்சுட்டா எல்லாத்தையும் உடைச்சிடலாம். என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது நதுபாவில். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள்லாம் அப்போ ஒரு கிழமை ஒருத்தன் நஜிதிலிருந்து, ஒரு நஜிது இன்றைய ரியாத் பகுதி, அங்கேருந்து ஒரு கிழமை வந்திருக்கிறான். அவன் அதில் இருக்கிறான். அவன் சொல்கிறான், என்னப்பா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் பேசுகிறது பொருத்தமாக இருக்கா? நாடு கடத்தணுங்கிறீங்க, நாடு கடத்தினா அங்கே போய் இருக்கிற மக்களையெல்லாம் இஸ்லாத்தில் இணைக்க மாட்டாரா? இதெல்லாம் சரி வராது. நான் ஒரு ஆலோசனை சொல்லவா? சொல்ல. உங்களின் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு இளைஞனை தேர்வு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு இளைஞனும் தேர்வு செய்யப்படும். அந்த இளைஞர்கள் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரை செய்யக்கூடிய, அவன் பேர் சொல்லி தானே சொல்லுவான், நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது, முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வீட்டை சுற்றி நிற்க சொல்லிடுங்க. அரபுகளை பொறுத்த வரைக்கும் குறைஷிகள் எவ்வளவு ஜாகிலியத்தில் இருந்தாலும் அடுத்த வீட்டுக்குள்ளே சட்டு நுழைய மாட்டாங்க. இந்த பண்பு அவங்கள்ட்ட இருந்தது. அதனால் நீங்கள் வீட்டை சுற்றி நில்லுங்க. எப்போ வெளியில் வருகிறாரோ அப்போ நீங்கள் 100 பேர் சேர்ந்து தாக்கிடணும், சேர்த்து கொலை செஞ்சிட வேண்டியதான். சப்ஜெக்ட் முடிஞ்சுது. இப்போ 100 பேர் அந்த ஹாஷிமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி கோத்திரத்தில் ஹாஷிமி குடும்பம், அந்த ஹாஷிமி குடும்பம் 100 பேரை எதிர்த்து நிற்க முடியுமா? 100 குடும்பத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. வேணால் நஷ்டஈடு கொடுங்க. ஒரு 100 ஒட்டகத்தை நாங்கள் தர்றோம், புடி 200 ஒட்டகத்தை தர்றோம். ஒரு ஆளை கொலை செஞ்சால் 100 ஒட்டகம், 100க்கு என்ன 200 300 1000 ஒட்டகத்தை வச்சுக்கன்னு கொடுத்துருங்க, அந்த வசதி உங்ககிட்ட இருக்குது. இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்ட்டு சொல்லி 100 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடை சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய வலிமையானவங்க பாருங்க. அப்பமெல்லாம் ஹிஜ்ரத்து போக சொல்லாத அல்லாஹ் எதிரிகள் சூழ நிற்கும்போது நாயகமே புறப்பட்டு போங்கிறான். எவ்வளோ பெருசாக இருக்குது கொஞ்சம் யோசிங்க. எதுக்கு? முத்தக்கபீர், பெருமைக்குரியவன். என்னுடைய ஆற்றலை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வெளியே போகும்போது ஒரு புடிய மண்ணை மட்டும் தூக்கிட்டு போட்டு வீசிட்டு போயிருங்க, புடி எடுங்க, மண் எடுத்து அப்படியே வீசிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு அவங்க தன்னுடைய படுக்கையில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு என்னுடைய போர்வை நீங்கள் போத்திக்கங்க, என்னுடைய போர்வை நீங்கள் போத்திங்க. ஏன்னா ஜன்னல்லேருந்து பார்த்தா தெரியும், ஒரு ஆள் படுத்து கிடக்கிறது தெரியும், அது என்னன்னு நினச்சிக்கிடுவாங்க. படுத்துட்டு இந்த அமானித பொருள்கள்லாம் அங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்களும் மதீனா ஷெரீஃபுக்கு வந்து சேருங்க, நான் ஹிஜ்ரத்து போகிறேன்னு சொல்லி அநியாயத்தில் சொல்லிட்டாங்க. அலிநாயகம் பின்னால் சொல்கிறாங்க, அன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கின மாதிரி என்றைக்கும் தூங்க இல்லைங்கிறாங்க. வெளியே 100 பேர் உட்காந்துட்டு வெட்ட போகிறான். அவங்க சொல்கிறாங்க, எப்படி அவ்வளோ ஆபத்தான நிலையில்? இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு மதீனாவுக்கு வந்து சேருங்கன்னாங்க, நான் சாக மாட்டேன், என்னை தாக்க முடியாது அப்படிங்கிறத நான் வழங்கிக்கிட்டேங்கிறாங்க. என்ன அறிவு! சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, வெளியில் போயிட்டாங்க, 100 பேர் நிற்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது தெரியல, யாருக்கும் தெரியல. மண் எடுத்து வீசினாங்க, எல்லார தலைகளிலும் மண் இருந்தது, எல்லார தலையிலும் மண் இருக்குது. மண் அவ்வளோ பேர் 100 பேர் தலையிலும் அந்த மண் துகள் போய் விழுந்தது. நேர சித்திக் ரலியல்லாஹு தஆலா நடு நிசி, இதுதான் செய்தி. சித்திக் நாயகத்தினுடைய அந்த உச்சகட்ட செய்தியை பாருங்கள். அந்த நடு நிசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை தட்டுறதுக்கு அப்படி கையை வைக்கிறாங்க, கதவை திறந்துருச்சு.
திகைச்சு போயிட்டாங்க. சித்திக் நாயகம் நிற்கிறாங்க அங்கனங்களே. நான் வர்றது உங்களுக்கு தெரியுமா? எப்படி இவ்வளோ இந்த ராத்திரி 1 மணி 2 மணிக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இங்கனைக்குள்ள? நாயகமே உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். எப்படி? ஒரு தடவை யார சொல்லலாம், நான் ஹிஜ்ரத்து போகணும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் எனக்கு அந்த உத்தரவை தருவான். அப்படி ஹிஜ்ரத்து போகும்போது என்னோடு நீங்களும் வருவீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் அதை தருவான், நான் நம்பியிருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அன்றிலிருந்து நான் தூங்கவில்லை, இந்த இரவு முழுவதும் இந்த வாசலிலே நின்று கொண்டிருக்கிறேன், உங்களை காக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக. என்ன அன்பு நீங்கள் யோசிங்க, நினச்சும் பார்க்க முடியாது. மன் அஹப்புன்னாஸ் இலைக்கு யா ரசூலல்லாஹ், மக்களிலே உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர் யார் நாயகமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன? அந்த அபூபக்கருங்கிறான். அபூபக்கர் ஒரு கட்டத்தில் கடைசி காலத்தில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சஹாபிகளை பார்த்து, என்னுடைய தோழர்களே, நீங்கள் நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறீர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவைகளுக்கு மேலாக நான் உங்களுக்கு செய்து விட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கு மேலே செஞ்சுட்டேன். பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும், நான் அவர்களை பொருந்தி கொண்டேன்கிறான். இதுக்கு மேலே ஒன்று இருக்கா? சொர்க்கம் பெருசா, அல்லாஹ்வுடைய ரிலா பெருசா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெருசு இல்லையா? சொர்க்கத்தை விட பெருசு. அது இந்த புவியில் வாழும் காலத்திலேயே சஹாபிகள் பெற்றுட்டாங்க. அப்போ அதை பெற்று கொடுத்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் பாக்கி வச்சுக்கிறேன், அது அபூபக்கருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்தில் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் ஆகிரத்திலே நிறைவேற்றி கொடுப்பேன் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்போ ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹிஜ்ரத்து போய் இனி காலையில் பார்த்தா வீட்டை விட்டு போயிட்டாங்க, அலி ரலியல்லாஹு தான் படுத்திருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே தேடப்படுது, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து கொண்டு வருகிறார்களோ, உயிரோடோ அல்லது கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு 100 சிகப்பு ஒட்டகம். சிகப்பு ஒட்டங்கிறது இந்த காலத்தில் ரோல்ஸ் ராய் கார் மாதிரி, பென்ஸ் கார் மாதிரி பெரிய சாதா ஒட்டகத்துக்கும் சிகப்பு ஒட்டகத்துக்கு இடையில் வித்தியாசம். அது அப்போ 100 ஒட்டகம் நான் தருவேன் அப்படிங்கிற அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நதுவாலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக பல பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் மறைஞ்சிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், சித்திக் நாயகத்தோட மறைஞ்சிருந்தது எல்லாரும் நமக்கு தெரியும். இப்போ அந்த கால் நடமாட்டங்கள் அந்த தெரியுது, எதிரிகளுடைய நடமாட்டம் தெரிஞ்சு சித்திக் நாயகம் பயப்படுறாங்க. தன்னை பயப்படலை, ரசூலுல்லாஹ்க்கு ஆபத்து வந்து விடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா வகால லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. தன்னுடைய தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் பேசுது. இப்போ இந்த ஆயத்தை வைத்து அறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஒரு சஹாபி இல்லை என்று ஒருத்தர் சொன்னால் அவர் பெரும் பாவி, பெரிய பாவி. எந்த சஹாபியையும் சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டால் காஃபிராக மாட்டார், பெரிய பாவியாக போயிடுவார். ஆனால் சித்திக் நாயகத்தை மட்டும் சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிராக போயிடுவார். ஏன்னா காலலி சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு என்று குர்ஆனை டிக்ளேர் பண்ணிடுச்சு. தனிப்பட்ட முறையில் சித்திக் நாயகத்தை பற்றி பேசக்கூடிய வசனம் அது. எனவே அவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு தௌர் குகையிலிருந்து வெளியில் வர்றாங்க. தௌர் குகைக்குள் நடந்த நிகழ்வே அது ஒரு பெரிய நிகழ்வு. அல் பிதாயா ஒன்னிஹாயா போன்ற அற்புதமான வரலாற்று கிரந்தங்கள் அதை ரொம்ப அழகாக பேசும், ரொம்ப விவரித்து பேசும். அப்போ அதற்கு பிறகு அங்கேருந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை எந்த அளவுக்கு நேசிச்சுக்கிறான்னு பாருங்கள். மதீனா ஷெரீஃப் இங்கே இருக்குது, மக்கா அங்கே இருக்குது, தௌர் குகை இங்கே இருக்குன்னு வைங்களேன். மக்கா அங்கே இருக்குது, மதீனா ஷெரீஃப் இங்கே இருக்குது. இவங்க எங்கே போகணும்? இந்த பக்கமில் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் இந்த பக்கமே போகிறாங்க, மக்கா பக்கமே திரும்பி போகிறாங்க. அப்போ கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை சித்திக் நாயகம் பிடிச்சிட்டு, யாரை சொல்ல நம்ம போக வேண்டிய பாதை இந்த பக்கமில் இருக்குது, நீங்கள் திரும்பவும் அங்கே போகிறீங்களே. ஏன்னா காபா இருக்குது, தன் நேசனினுடைய இல்லம் இருக்குது காபா. அந்த காபா விட்டு பிரியறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு வரல, சங்கடப்பட்டது. அப்போ ஒரு துஆ ஒன்று செய்கிறாங்க, அல்லாஹும்ம அஹ்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு. எந்த ஊரை நான் அதிகம் நேசித்தேனோ அந்த ஊரை விட்டு என்னை நீ வெளியேற்றி விட்டாய், அல்லாஹ்வே என்னை வெளியாக்கிட்டாய். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்த ஊர் எதுன்னா மக்கா. இந்த ஹதீதிலிருந்து நமக்கு தெரியுது, அல்லாஹும்ம அஹ்ரஜ்தனி மின் பலதின் உஹிப்புஹு. எந்த ஊரை நான் அதிகம் நேசித்தேனோ அந்த ஊரை விட்டு நீ என்னை வெளியாக்கி விட்டாய். அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, வாஸ்கின்னி ஃபீ பலதின் துஹிப்புஹு. எந்த ஊரை நீ அதிகம் நேசிக்கிறாயோ அந்த ஊரில் என்னை வாழ வைங்கிறான். மதீனா ஷெரீஃப் அல்லாஹ் மிக விரும்பிய ஊர், அது தன்னுடைய ஹபீப் இருக்கிற ஊருங்கிறதுனால, அந்த ஹபீப் அங்கே இருக்க போகிறாங்கிறதுனால அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. நம்பர் 1.
அல்லாஹ்வுக்கு இது. அங்கே தன் ஹபீபாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய திரு காபா அங்கே இருக்கிறதுனால ஸல்லல்லாஹு அதை விரும்புகிறாங்க. இதான நட்பு. இந்த நட்பினுடைய அடையாளத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சேர்றாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஒட்டகத்தில் உட்காந்து போக முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஸல்லல்லாஹு சிரமம் ஏற்பட்டது. நீண்ட பயணம் இல்லை. எவ்வளவு தான் காரில் உட்காந்தாலும் ரொம்ப ராகத்தாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் தான் பயணம் போவீங்க? டயர்டாகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு போவோம் சொல்கிறோமா இல்லையா? அது பாலை வெயில், பாலை மணலில் அவங்க தூரமாக பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒட்டகத்தில் உட்கார முடியாத நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? யார சொல்லலாம், கொஞ்சம் கீழே இறங்கி தன்னுடைய தோளின் மீது துண்டுகளை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோளின் மீது உட்கார வச்சாங்க. சித்திக் நாயகம் உட்கார வச்சுட்டு நடந்தாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு கட்டத்தில் சஹாபிகள்லாம் மதீனா ஷரீஃபில் எல்லாம் பின்னால் ஹிஜ்ரத்லாம் முடிந்ததுக்கு பின்னால் மதீனா ஷரீஃபிலே சஹாபிகள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மிகச்சிறந்தவர் அபூபக்கரா உமரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டு பேரும் சிறந்தவங்க. மிகச்சிறந்தவர் ரெண்டு பேரும் யார் மிகச்சிறந்தவர்கள் என்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் விழுந்து கிட்ட வர்றாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? சித்திக் நாயகத்தோடு என்ன ஒப்பிட்டா பேசுகிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை. நான் காலமெல்லாம் செய்த இபாதத்தை, ஹிஜ்ரத்தை, தொழுகையை, சதக்காவை, ஜக்காத்தை, நோன்பை எல்லா நன்மையும் நான் அபூபக்கருக்கு கொடுத்து விடுகிறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு இரவு நன்மையை மட்டும் எனக்கு தர சொல்லுங்கள். நான் சொல்கிற இரவாக அது இருக்கணும். நான் எந்த இரவை சொல்கிறேனோ அந்த இரவினுடைய நன்மையை மட்டும் அபூபக்கரை எனக்கு தர சொல்லுங்கள். என் வாழ்நாளில் நான் செய்த இனிமேல் செய்ய இருக்கிற எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்றேங்கிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இது என்ன இரவு? ஹிஜ்ரத்தினுடைய இரவிலே சௌரு குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கி இருந்தார்களே அந்த ஒரு இரவினுடைய அமலை மட்டும் எனக்கு தர சொல்லுங்கள். அருமையான பெருமக்களே, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு பாரிய விஷயங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அவ்வளோ ஆச்சரியமானது. சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆற்றிய அந்த பங்களிப்பு என்பது, இஸ்லாத்துக்கு ஆற்றிய பங்களிப்பு என்பது ஆச்சரியமானது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு 2.5 வருஷம் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஆட்சியுடைய காலம் எப்படி இருந்தது, அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் எப்படி என்பதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் அந்த காலத்துக்குள்ளேயே சுருக்கமாகவும் சில விஷயங்களை மட்டுமே நான் பேசி கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, இன்றைக்கி யாராவது நோன்பு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சஹாபிகளை பார்த்து கேட்குறாங்க. சித்திக் நாயகமே, ஆமாம் நாயகமே நான் நோன்பு வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி யாராவது நோயாளியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா? நான் வந்தேன் நாயகமே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி யாராவது தர்மம் செஞ்சீங்களா? அதுக்கு நான் தான். அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி யாராவது ஒரே நாளில் முறையாக தொழுது நோன்பு வைத்து சதக்காவும் செய்து ஒரு நோயாளியை சுகம் விசாரித்து விட்டு வந்தால் அவர் சொர்க்கவாதி. தான் சொல்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நோன்பாளிகள் எல்லாம் சொர்க்கலோகத்தில் நோன்பாளிகளுக்கு என்று ஒரு வாசல் இருக்கும், ரையான், அதிலிருந்து அழைக்கப்படுவார்கள். நோன்பாளிகளே நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு அழைக்கப்படுவாங்க. தொழுகையாளிகளுக்கு என்று ஒரு தொழுகையாளிகள் நோன்பு பிடிச்சிருப்பாங்க, ஆனால் தொழுகையில் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு நோம்பில் கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் சதக்கால கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் செய்வாங்கன்னாலும் கூட சில பேர் நம்ம பார்க்குறோம் இல்லை, அவங்க ஃபர்லை மட்டும் தொழுதுட்டு போயிடுவாங்க, ஆனால் தான தர்மங்கள் அதிகம் செய்வாங்க. சில பேர் ஃபர்லையும் சுன்னத்தையும் தொழுதுட்டு நிறைய தொழுவாங்க, தான தர்மங்கள் அவங்கள்ட்ட குறைவாக இருக்கும், செய்வாங்க, குறைவாக இருக்கும். இப்படி யார் எதிலே கூடுதல் அவர்கள் ஈடுபாடு கொண்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்தந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படுவார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, எல்லா வாசல்களிலிருந்தும் யாராவது அழைக்கப்படுவார்களா? ஆமாம், அபூபக்கர் அழைக்கப்படுவார். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு அவ்வளோ வாசல் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அப்படியே வாங்க வாங்க அப்படிமா. இந்த நூறுல் அப்சார் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது. அந்த செய்தி வந்து நீண்ட செய்தி. அதை நான் பேசணும்னு நினச்சேன், அதுக்கு உண்டான காவல் அது பேசணுன்னா எப்படின்னு கிட்டத்தட்ட அந்த செய்தி மட்டும் பேசுகிறதா இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஆகிடும். அதில் ஒரு தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை அறிவிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தானே பொறுப்பாளர், அவங்க வருவாங்களாம். அவங்க கையில் நிறைய சாவிகள் இருக்குமா, இந்த சாவி இந்த சாவி, 2 கையிலையும் சாவி வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, இது மஃபாத்திஹுல் ஜன்னா, இது சொர்க்கத்து சாவிகள். இது மஃபாத்திஹுன் நார்,
இது நரக சாவிகள். அபூபக்கரே, உங்கள் திருக்கரத்தில் இதை தருமாறு அல்லாஹ் சொன்னான். அதுகில் மன் ஷிஅத இலல் ஜன்னா வாதுகில் மன் ஷிஅத இலன் நார். நீங்கள் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு விருப்பமானவங்களை அவங்கள சொர்க்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். இந்த சாவி தந்தாச்சு உங்கள் கையில். யாரையெல்லாம் நரகத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவங்க அனுப்புங்க. இந்த செய்தி நமக்கு கடினமாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் ஆகிரத்தில் போய் பார்த்தால் அது தெரியும். சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பது நினைத்தும் பார்க்க முடியாது, கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை, ஆச்சரியத்தை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் இந்த தீனுக்காகவும் செஞ்சாங்க. மற்ற சஹாபிகளினுடைய தியாகங்கள் ஒன்றும் குறைவானதல்ல. ஆனால் இதற்கு ஈடாக நிகராக இன்னொன்று யாருடையதையும் சொல்ல முடியாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மக்களை நீங்கள்லாம் என்னை பொய்யாக்கிய போது, சஹாபிகளை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாம் என்னை பொய்யாக்கிய போது அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் அபூபக்கர் என்னை ஒரு காலம் பொய்யாக்கல்ல, அவர் என்னை உண்மைப்படுத்தினார். எல்லாரும் பொருளாதாரத்தை தர மறுத்த போது தன்னுடைய பொருளாதாரத்தை கொட்டி தீர்த்தார் எனக்காக. நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சு முடித்தாங்க. அவ்வளவு என் மீது பிரியம் உள்ளவர் என்று. ஒரு கட்டத்தில் பனு அவுஃப் கோத்திரத்தார், அவங்க குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. போனால் அது கொஞ்சம் நீளுது. அவங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த குடும்பம் ஒரே குடும்பம் தான், அதுக்குள்ளே சண்டை சச்சரவு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தீர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. துஹருடைய வக்து வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையே. அப்போ சஹாபிகள் சொன்னாங்க, வக்துக்கு அவ்வளவு வக்தில் தொழணும்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நம்ம தொழுதுருவோம். அபூபக்கரை நீங்கள் தொழுவுங்க அப்படின்ட்டாங்க. தொழுதுட்டாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு. தக்பீர் கட்டி அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இப்போ இமாம்க நிற்கிறாங்க, அவங்க பின்னாலேருந்து வர்றாங்க. சஃபை இப்படி கடந்து இப்படி வர்றாங்க. அந்த கேப் இருக்குது. அப்படி வரும்போது சஹாபிகள் பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றான உடனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கை தட்டுறாங்க சஹாபிகள், அப்படியே கையை தட்டுறாங்க. லா யுல்தஃபித் அபூபக்கர், அபூபக்கர் தொழுகையிலே திரும்பி பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு ஹதீஸில் எழுதுறாங்க. திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த தஸ்பீஹ்னா கை தட்டுறது, அது ரொம்ப ஓவராக போன உடனே அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இருக்காங்க, நிற்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு சஃபுக்கு பின்னால் வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி காட்டுறாங்க, நீங்கள் கன்னியூ பண்ணுங்கள், தொடர்ந்து தொழுங்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யலை, தொழலை. இங்கே பின்னால் வந்து நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து தொழுகையை ஸ்டார்ட் பண்ணி தொழுகையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சொன்னாங்க, அத்தஸ்பீஹு லின்னிசா ஒத்தஸ்பீஹு லிர்ரிஜால். இந்த கை தட்டுறது பெண்களுக்குரியது. தொழுகையில் இமாம் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் பின்னால் அது பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு மட்டும் தொழுகைக்கூடிய இடங்கள் சில இடங்கள் இருக்குமில்ல, அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும், இப்படி கையை இப்படி கையை தட்டணும். இந்த இடது கையினுடைய உள்ளங்கை வலது கையினுடைய புறங்கையை வச்சு இப்படி தட்டணும். இது தஸ்பீஹ். இப்படி தான் தட்டணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆண்களாக இருந்தால் இமாம் பிழை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒரு அத்தஹியாத்தில் உட்காராம எழும்புறாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு தஸ்பீஹ் செய்யணும். ஆண்களுக்கு தஸ்பீஹ், பெண்களுக்கு தஸ்பீஹ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு சித்திக் ரலியல்லாஹு கூட கேட்குறாங்க, அபூபக்கர், நான் தான் உங்களை தொலை வைக்க சொன்னேன்ல, உங்களை தொலை வைக்க சொன்னேன்னா இல்லையா, தொடர்ந்து நீங்கள் கன்டினியூ பண்ண சொல்லும்போது நீங்கள் ஏன் பின்னால் வந்தீங்க, ஏன் தொலை வைக்க இல்லை? அப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்க? நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க சொன்னாலும் இப்படி தான் சில பேர் பேசி காட்டுறோம். பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் தொலை வைக்க சொல்லியும் கூட அபூபக்கர் சித்திக் நான் தொலை வைக்கல, இப்படியே பார்ப்பாங்க. இது உசூலுக்கு மாற்றம். அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாவின் திருத்தூதர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இந்த அபூ குஹாஃபா, தன்னுடைய வாப்பா பேரை அத்தா பேரை சொல்கிறாங்க, இந்த அபூ குஹாஃபாவினுடைய மகன் முசல்லாவில் போய் நின்று தொலை வைப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்போ ரசூலுல்லாவுடைய அம்ரு, ரசூலுல்லாவுடைய இஷ்கு, இந்த இரண்டும் வறுமையானால் எதை முற்படுத்தணும்? ரசூலுல்லாவுடைய இஷ்கை முற்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. அப்படி ஒரு ஆஷிக்கு ரசூலாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் உயிருக்கு உயிராக, அதற்கு மேலும் நேசிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனக்கான காலம் நிறைவுற்று விட்டது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய வேண்டும். சித்திக் நாயகத்தினுடைய அந்த பிரியம், அவர்கள் காட்டிய அந்த நேசம், முஹப்பத்துர் ரசூலில்
கோடியில் ஒரு பங்கு இருந்தாலும் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் அந்த இஷ்குர் ரசூலை நம்முடைய நெஞ்சங்களிலும் நம் சந்ததிகளுடைய நெஞ்சங்களிலும் நிறைவாக தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்காக வருகை தந்தவர்கள், துணை நின்றவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.